வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளூயிட் மெக்கானிசம் அண்ட் டர்போ மிஷினரி அப்படின்ற அந்த தலைப்பின் கீழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, கெப்லான் டர்பைன். ஸோ இந்த கெப்லான் டர்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கெப்லான் டர்பைன் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இதுக்கு வேறு பேர் வைக்கலாம். அதாவது இந்த கெப்லான் டர்பைன் பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது பார்த்தோன்னா, கல்பனா அப்படின்ற ஒரு பேர் ஞாபகம் வந்தது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேர் கல்பனா. ஸோ அவங்க பேர் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ கல்பனா டர்பைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ஃபன்காக. ஸோ நம்ம செக்ஷன் பார்க்கலாம், ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த வாட்டி ஆனுவல் பிளானில் டிசம்பர் ஆனுவல் பிளானில் விட்டுருக்காங்க. 3 இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட தேர்வுகள் விடப்பட்டிருக்கு. அது எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸ் வித் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது பிரத்யேகமாக ரெடி பண்ணப்பட்டது. ஸோ முற்றிலும் இலவசம், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. பிடிஎஃப் வந்து இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கெப்லான் டர்பைன். ஸோ கெப்லான் டர்பைன் அப்படின்னா அது ஒரு டயக்ராம் பேஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த டாபிக் கொண்டு போகும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ கெப்லான் டர்பைனுடைய மெயின் காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மெயின் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டர்பைன். கெப்லான் டர்பைன் அப்படின்றது இதுதான் கெப்லான் டர்பைன் சொல்லுவாங்க பொதுவாக. இந்த கெப்லான் டர்பைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. இது இருக்குது பாருங்களா, இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரா பண்ணுற பாருங்க, இதுதான் வந்து வெர்டிக்கல் ஷாஃப்ட்டுன்னுவாங்க. அது வந்து ரொட்டேட்டிங்லேயே இருக்கும், சுற்றிட்டே இருக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரியாவுக்கு பேர் ஹப்பு அல்லது பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹப்பு அல்லது பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹப்போட பாஸோடைய ஃபுல் டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. இது இருக்குது பாருங்கள், ஹப் அண்ட் டாஸ்ப். ஸோ கெப்லான் டர்பைனுடைய ரன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, சுற்றிட்டே இருக்கக்கூடியது. அந்த பிளேட்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ஸ்லைடு சேஷஸில் இருக்குது, கிராஸில் இருக்குது பிளேட்ஸ் எல்லாம். இந்த பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மீனிங் இருக்குது, ஓகேங்களா. பேட்ஸ்ன்னு சொல்லலாம், வெனட்ஸ்ன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோலிங் கேசிங் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்க்ரோலிங் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஒரு பிளேடு இருக்குது, ஓகேங்களா. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே ஒரு பிளேடு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கைட் வெனஸ் சொல்லுவாங்க, இல்லைனா பிளேடுன்னு சொல்லலாம். ஸோ 2 மீனிங் இருக்குது, எடுத்துக்கலாம். ஸோ 2 பேர் இருக்குது எல்லாத்துக்குமே, ஓகேங்களா. 2 பேர் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பியரல் கேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா, ஸ்பியரல் கேசிங். ஸோ இந்த பேரெல்லாம் பார்த்து வச்சுங்க கைஸ், இதுதான் வந்து மெயின் காம்போனன்ட்ஸ். அப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா, இதோட ஃபங்க்ஷன் லைட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இங்கேருந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது, இங்கேருந்து தண்ணி வரப்போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங் கேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகி இங்கே அட்ஜஸ்டபிள் பிளேடு இருக்குது, அந்த கட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்ஜஸ்டபிள் பிளேடுக்குள்ளே உள்ளே வந்து இது அப்படியே வரும், ஓகேங்களா. இங்கே வரும். ஸோ வந்து அப்படியே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், பிளேடு வந்து சுற்ற ஆரம்பிக்கும். இப்படி சுற்ற ஆரம்பித்த உடனே அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து பேரலாக இருக்கும், இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். இந்த பாருங்க, டாட் போட்டிருக்கு பாருங்கள், ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க இதை, ஓகேங்களா. இந்த ஆக்சிஸ் இருக்குங்களா, இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும் வாட்டர். அதனால தான் இது வந்து இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறதால இதுக்கு வந்து ஆக்சிஸ் ஃப்ளோனே சொல்லுவாங்க ஒரு பேர். ஆக்சிஸ்க்கு அந்த அச்சு, தமிழில் ஆக்சிஸ்னு அச்சு, அந்த அச்சுக்கு வந்து பார்த்தோன்னா பேரலாக இருக்கிறதால இதுக்கு வந்து ஆக்சிஸ் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் கூட இதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ இப்படி வரப்போகுது. இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட் டியூப் வச்சுருப்பாங்க, கிராஃப்ட் டியூப். இந்த கிராஃப்ட் டியூப் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தண்ணி வந்து பார்த்தோன்னா இந்த தண்ணி வந்துட்டு கொஞ்சம் வெளியேற்றுறதுக்கு பயன்படும். ஆக்சுவலி பைப் வந்து சின்னதாக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு டியூப் பெருசாக யூஸ் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் வெளியே தண்ணியில் வாட்டர்ஸை வந்து வெளியேற்றுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் இந்த டிராஃப்ட்டு டியூப்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓகே. கெப்லான் டர்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்பனா டர்பைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி, அவ்வளோதான், ஓகேங்களா. இந்த டயக்ராம் புரிஞ்சிச்சுனாவே உங்களுக்கு இந்த கண்டென்ட் புரிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது அப்படியே இந்த கெப்லான் டர்பைன் பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டை பார்த்துடலாம். கெப்லான் டர்பைன், ஓகேங்களா. இந்த கெப்லான் டர்பைன் அப்படின்னா என்ன, வாட் இஸ் கெப்லான் டர்பைன்? கெப்லான் டர்பைன் அப்படின்றது இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு, அது ஆக்சுவல் ஃப்ளோ பேஸ்டு ரியாக்ஷன் டர்பைன். ஸோ அந்த ஆக்சிஸ் நான் சொன்னல, இங்கே ஷாஃப்ட் இருக்குது, அந்த ஷாஃப்ட்டை பேஸ் பண்ணி அப்படியே அந்த ஷாஃப்டோடைய அந்த ரொட்டேஷன்லேயே அப்படியே வரும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்,
இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த ஆக்சிஸு, இதுதான் அந்த ஆக்சிஸு. இந்த ஆக்சிஸை ஃபாலோ பண்ணி வருது இல்லை, அதனால் இது வந்து ஆக்சிஸ் ஃபாலோ ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னு கூட இதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா, ரியாக்ஷன் டர்பைன் சொல்கிறாங்க. ஸோ லோ ஹெட்டுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப லோ ஹெட்டு தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஹை ஃப்ளோ இருக்கும், அதிகமாக வந்து பார்த்தோன்னா ஃப்ளோ இருக்கும் இதில். ஸோ இங்கே அட்ஜஸ்டபிள், இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அட்ஜஸ்டபிள் கைட்வென் இஸ் ரன்னிங் பிளேடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அட்ஜஸ்டபிள் கைட்வென் ரன்னிங் பிளேட்ஸு, அது இது என்ன ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலே போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இது இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த வென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டம் போட்டிருக்கு பாருங்கள், இந்த கட்டம் போட்டிருக்கு பாருங்கள், இதுதான் வந்து கைடு வென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளேட் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் பிளேட்ஸ்னுவாங்க. இந்த பிளேட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ரன்னிங் பிளேட்ஸ். இந்த ரன்னிங் பிளேட்ஸை நம்ம தேவைக்கு ஏற்றபடி என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி திருப்பி வச்சுக்கலாம், இப்படி திருப்பி வச்சுக்கலாம், அப்படி திருப்பி வச்சுக்கலாம், இப்படி திருப்பி வச்சுக்கலாம், எப்படி வேணால் திருப்பி வச்சுக்கலாம். அட்ஜஸ்டபிள் தான், இந்த ரெண்டுமே வந்து அட்ஜஸ்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா 1913களில். ஓகேவா, இந்த விக்டர் கெப்லான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இது கெப்லான் டர்பைன் உங்களுக்கு தெரியும், அவர் தான் கண்டுபிடிச்சிருக்கார். கெப்லான்ன்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சதால தான் அதுக்கு கெப்லான் டர்பைன். மேபி ஆப்ஷனில் விக்டர் கெப்லான், இல்லைனா கொலம்பஸ் கெப்லான், இல்லை ஐன்ஸ்டீன் கெப்லான், இந்தமாரி வச்சுட்டானுங்க அப்படின்னா நமக்கு தப்பு பண்ணிவிடுவோம். ஸோ அந்த தப்புகளை பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த முழு நேமும் பார்த்துக்குங்க. ஸோ விக்டர் கெப்லான், இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் இன்ஜினியர் இவர். ஓகேங்களா, ஸோ நேற்று நம்ம ஜஸ்ட் இன் டைம் படிக்கும்போது அது ஜப்பான் கான்செப்ட்னு படித்தோம்ல, அந்தமாரி இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் இதை உருவாக்குனார். ஸோ இதோடைய ஹெட் ரேஞ்சு, கெப்லான் டர்பைனுடைய ஹெட் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 70 mm மீட்டர்னு சொல்லலாம். எம்எம் கிடையாது, மீட்டர் மாற்றி சொல்லிட்டேன், சாரி. ஸோ 70 m மீட்டர்னு சொல்லுவாங்க. அதோடைய ஹெட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கெப்லான் டர்பைனில் 70 m இருக்கும். ஸோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பெசிஃபிக் ஸ்பீட், நிறைய டர்பைன்ஸ் இருக்குங்க. ஓகே, ஃப்ரான்சிஸ் டர்பைன்ஸ் இருக்குது, ப்ராபபிள் டர்பைன் இருக்குது, நிறைய டர்பைன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த எல்லா டர்பைன்ஸை கம்பேர் பண்ணும்போது கெப்லான் டர்பைனுடைய ஸ்பீடு வந்து பயங்கர ஹை. அதே மாதிரி கெப்லான் டர்பைனில் இருக்கக்கூடிய அந்த பிளேடோடைய கவுண்ட் எப்படின்னா மற்ற டர்பைன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகமாக தான் இருக்குது. 4 to 8 பிளேட்ஸ் இருக்குது. பிளேட்ஸ் மீன்ஸ் இந்த பிளேடு இங்கே பாருங்கள், இங்கே இருக்குங்களா, இந்த பிளேட் இருக்குங்களா, இந்த பிளேட்ஸ் இது இருக்குது பாருங்கள். இந்தமாரி 4 to 8 இருக்குமா கெப்லான் டர்பைனில். மற்ற டர்பைன்ஸை கம்பேர் பண்ணும்போது கெப்லான் டர்பைனில் அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதேமாதிரி இந்த வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வாட்டர் ஃப்ளோ parallel to the actual for rotation and both pressure and kinetic energy as used. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த தண்ணி வந்து இங்கேருந்து ஃப்ளோ ஆகுது, தண்ணி இங்கேருந்து ஃப்ளோ ஆகுதுங்களா, இங்கேருந்து ஃப்ளோ ஆகுது தண்ணி, இங்கேருந்து வருதுங்களா, அப்படி வருதுங்களா, இப்படி வரும்போது தண்ணி வரும்பொழுது இங்கே சுத்த போகுது, ரொட்டேட்டில் சுத்த போகுது. சுற்றும் போது இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா, இது இங்கே தான் வருது பாருங்கள், வாட்டர் இப்படி தருதுங்களா, இங்கே வருது, இது ரொட்டேட் ஆக போகுது, சுத்த போகுது. இந்த தண்ணி வந்து பார்த்தா இந்த ஆக்சிஸ்க்கு ஃபாலோ பண்ணி வரப்போகுது, வரும்போது இப்படி வரும்போது இதில் வந்து பார்த்தோன்னா ப்ரெஷர் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி இது ரெண்டுமே இருக்கும். ஒரு ஃப்ளோ வருது அப்படின்னாவே அதில் ப்ரெஷர் எனர்ஜி இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை தான் இங்கே சொல்ல வராங்க. எஸ், அடுத்தது இந்த கெப்லான் டர்பைன், இதோடைய பரிணாம வளர்ச்சி எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றாங்கன்னா, இப்போ இந்த டர்பைனுக்கு முன்னாடி ஒரு டர்பைன் இருந்துச்சு. இதோடைய பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன், ஒரு பரிணாம வளர்ச்சி எப்படிப்பட்டது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டர்பைன் இருந்தது. ஓகேவா, அந்த டர்பைன் பேர் வந்து பார்த்தோன்னா ஃப்ராங்க்லிக்ஸ் டர்பைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு டர்பைன் இருந்தது, அந்த ஃப்ரான்சிஸ் டர்பைன். அந்த டர்பைனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இந்த கெப்லான் டர்பைன். இதில் நிறைய குறைபாடுகள் இருந்தது இந்த ஃப்ரான்சிஸ் டர்பைனில். அந்த டர்பைனில் இருக்கக்கூடிய ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்டபிள் இருக்காது. இது எல்லாமே வந்து இதில் வந்து வச்சு கொண்டு வந்தாங்க கெப்லான் டர்பைனில். 1913 கண்டுபிடிச்சிருப்பார் யார், விக்டர் கெப்லான். அவர் தான் என்ன பண்ணியிருப்பார், கண்டுபிடிச்சிருப்பார். நோட் பண்ணிக்கங்க, முக்கியமான கேள்வி, அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தேர்வுக்கு நம்ம. ஸோ அடுத்தது இப்போ இந்த வெலாசிட்டி அனலைஸ். இப்போது உங்களுக்கு தண்ணி அங்கேருந்து வரப்போகுது மக்களே. ஓகேங்களா, தண்ணி மேலேருந்து வருது.
அப்போது த கெப்லான் டர்பைன் ரிலேஷன் பிட்வீன் த வெலாசிட்டி இன்லெட் V1 அண்ட் இன்லெட் V2. இப்போ வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போ அங்கேருந்து வரும்போது வெலாசிட்டி, இப்போ சிம்பிளாக சொல்கிற பாருங்கள், இந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண புரியும் உங்களுக்கு. இப்போது இந்த வெலாசிட்டி இங்கே பாருங்கள், இங்கே தண்ணி ஃப்ளோ ஆக போகுது, இங்கே தண்ணி வரப்போகுது, ஓகேங்களா? இங்கே தண்ணி வருது நமக்கு. இப்போது இப்படி வரும்போது இங்கே இந்த பிளேடு மேலே படுறதுக்கு முன்னாடி ஒரு வெலாசிட்டி இருக்கும், அதை V1 எடுத்துக்கலாம். அப்போ அது பிளேடு பட்டு ரொட்டேட் ஆகி ஸ்பீடெல்லாம் வந்து இது கைனட்டிக் எனர்ஜி ப்ரெஷர் ரன் ஆகி ரிட்டர்ன் ஃப்ளோ வரும்போது இங்கே V2 எடுத்துக்கலாம் வெலாசிட்டி. அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும் வெலாசிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ வெலாசிட்டி அனலைசிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதுதான் இந்த டயக்ராம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அதுமாரி ப்ரெஷர் அவுட்டு, ப்ரெஷர் இன்னு. இப்போ அதேமாரி அங்கேருந்து வரும்போது ப்ரெஷர் வரப்போகுது, ப்ரெஷர் வந்து நமக்கு இங்கே வருதுன்னு வச்சுக்கலாமா, வருது. இப்போ ப்ரெஷர் வந்து அவுட் ஆக போகுது, தண்ணி வெளியே போகுது, இப்படி வருது, இப்படி அவுட் ஆகுது. அவுட் ஆகும்போது ப்ரெஷர் வரும்பொழுது இருக்கிறத விட ப்ரெஷர் அவுட் ஆகும்போது கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வர ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது, ரிட்டன் போகும்போது ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது கெப்லான் டர்பைனுடைய அந்த ஃபைனல் டச்சில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் இன்லெட்டு ரெண்டு சேம் தான், அதாவது A1 சேமாக தான் இருக்குது, A2 சேமாக தான் இருக்குது கெப்லான் டர்பைனில். ஸோ அடுத்து கீ ஃபியூச்சர் ஆஃப், இப்போது 2 டர்பைன்ஸ் இருக்குது மக்களே, உங்களுக்கு தெரியும் நிறைய டர்பைன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், கெப்லான் டர்பைன் ஒன்று இருக்குது, அப்போது ப்ராப்பல்லர் டர்பைன் அப்படின்னு ஒரு டர்பைன் இருக்குது, ஃப்ரான்சிஸ் டர்பைன் இருக்குது, நிறைய டர்பைன்ஸ் இருக்குது. இப்போது கெப்லான் டர்பைனை நீங்கள் ப்ராப்பல்லர் டர்பைனோடைய வேறுபடுத்துறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சிம்பிளாக சொல்லலாம். இந்த ப்ராப்பல்லர் டர்பைனில் இந்த ரன்னிங் பிளேட்ஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஆனால் கெப்லான் டர்பைனில் இந்த ரன்னிங் பிளேட்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இங்கே டயக்ராமில் போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இதுதான் வந்து கெப்லான் டர்பைன். இது கெப்லான் டர்பைனில் இருக்கக்கூடிய இந்த கைடு வென்ட்ஸ், அதை பிளேடுன்னு சொல்லுவாங்க, அதையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரன்னிங் வென்ட்ஸ் ஆர் பிளேட்ஸு, இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்கேருந்து எடுத்து கொஞ்சம் இங்கே மாட்டலாம், இங்கே இருக்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது கெப்லான் டர்பைனில். இதே ப்ராப்பல்லர் டர்பைனில், ஓகேவா, ப்ராப்பல்லர் டர்பைனில் இதை பண்ண முடியாது, இல்லை இதை பண்ண முடியாது. அதுதான் நாங்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய டர்பைன்ஸோடு கம்பேர் பண்ணுறாங்க, மற்ற டர்பைன்ஸோடு இது என்ன அப்படின்னு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இங்கிலீஷ் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். என்ன இங்கிலீஷில் நடத்துகிறீங்க, தமிழ் நடத்தாமல் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ புரிதல் தமிழில் இருக்கட்டும். தேர்வு வந்து ஆங்கிலத்தில் இருக்கிற கேள்விகளை வந்து நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் நல்லா ஸ்கோர் வரும். ஏன்னா டைம் அதிகமாக எடுக்காது, நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். அதுக்காக தான் ஆங்கிலத்தில். ஸோ நம்ம டீச்சிங் நோட்ஸ் எல்லாம் தமிழில் கூட நான் கொடுக்குறேன். அந்த கான்செப்ட் மட்டும் இங்கிலீஷில் புரிஞ்சுக்கிங்க, டெக்னிக்கல் வேர்ட்ஸை நம்ம பார்த்துக்கலாம். நான் டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போதெல்லாம் வந்து தமிழ் கொஸ்டின் கண்டிப்பாக அதில் வைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆப்ரேஷன் அட் பார்ட் லோடுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. இது கெப்லான் டர்பைன். அதாவது பகுதி நேர சுமைகளை தாங்கிறதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. ஃபைனலாக இந்த டிராஃப்ட் டியூப்னு சொல்லுவாங்க, டிராஃப்ட் டியூப். இந்த டிராஃப்ட் டியூப் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் டிராஃப்ட் டியூப் மக்களே. பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், தெளிவாக காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து டிராஃப்ட் டியூப். இந்த டிராஃப்ட் டியூப் என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு ஹைட்ராலிக் காம்பனண்ட். ஹைட்ராலிக் காம்பனண்ட்னா இரும்பு சம்மந்தமாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ஹைட்ராலிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஹைட்ராலிக் காம்பனண்ட். இந்த ஹைட்ராலிக் காம்பனண்ட் எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னா, இந்த கைனட்டிக் எனர்ஜியை ப்ரெஷர் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும், பண்ணிடும். இப்போ அங்கேருந்து வரும்போது நமக்கு கைனட்டிக் எனர்ஜி இங்கேருந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு இன்புட் ஆகும்போது என்ன வரும், இப்போ நம்ம இங்கேருந்து வருதுங்களா, வாட்டர் ஃப்ளோ ஆகுதுங்களா, இதில் வரும்போது கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் ப்ரெஷர் எனர்ஜி இது ரெண்டுமே இருக்கும். ஆனால் இங்கே வரும்பொழுது நமக்கு ப்ரெஷர் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் இங்கே தான் ரோல் ப்ளே பண்ணுது. இந்த டிராஃப்ட் டியூப் இங்கே தான் ரோல் ப்ளே பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா,
அந்த வரக்கூடிய அந்த கைனட்டிக் எனர்ஜியை இது ப்ரெஷர் எனர்ஜியாக மாற்றி விட்டுடுது. அப்போ இங்கே வரும்போது நமக்கு எப்படி வரும்னா ப்ரெஷர் எனர்ஜி ப்ளஸ் அந்த கைனட்டிக் எனர்ஜி ப்ரெஷர் எனர்ஜியாக மாறிடும். ப்ரெஷர் எனர்ஜி ப்ளஸ் ப்ரெஷர் எனர்ஜி, புரியுதுங்களா? இதுவும் வரும். அப்போ நமக்கு ஃபைனலாக வரக்கூடியது மொத்தமாக இங்கே எக்ஸிட் ஆகும்போது ப்ரெஷர் எனர்ஜி தான் வரும். வரக்கூடிய ப்ரெஷர் எனர்ஜி கூட எப்படி இருக்குன்னா நமக்கு இங்கே இப்போது இங்கே அவுட் ஆகிற ப்ரெஷர் எனர்ஜி நம்ம படிச்சிருப்போம். அதாவது அவுட் ஆகிற ப்ரெஷர் எனர்ஜி இன்புட் ப்ரெஷர் எனர்ஜியை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஓகேங்களா? இந்த டிராஃப்ட்டு டியூப்ஸ் ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஆமாம். ஸோ அதே தான். ஓகேங்களா? நான் சொன்னதே தான். என்னென்னா இந்த ஹைட்ராலிக் காம்பனண்ட் இது. இந்த டர்பைன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் கன்வெர்ட்டட் கைனட்டிக் எனர்ஜி இன்டு ப்ரெஷர் எனர்ஜி. இந்த கேஇ என்று சொல்லக்கூடிய கைனட்டிக் எனர்ஜியை ப்ரெஷர் எனர்ஜியாக மாற்றிவிடும். இதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த டிராஃப்ட் டியூப்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? இது தண்ணி வந்து உந்தி வெளியே தள்ளக்கூடிய ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடியது. ஸோ அவ்வளோதான். இந்த டாபிக் வந்து அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் மக்களே. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது ரொம்ப முக்கியமானது கூட. பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். இந்த டிராஃப்ட் டியூப் எத்தனை டிராஃப்ட் டியூப் பற்றி கேட்டு வச்சுருக்கானுங்க தெரியுதுங்களா? ஏன்னா இங்கிலீஷில் பார்க்குறீங்க. இப்போ இங்கிலீஷில் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? தமிழில் நல்லாவே புரியும். எல்லாருக்கும் தமிழ் தான். தமிழ் வரும். தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க எல்லாருமே. ஸோ உங்களுக்கெல்லாம் சிறப்பாகவே தமிழ் வரும். ஆனால் ஒரு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸை ஆங்கிலத்தில் பார்த்து டக்குன்னு ஆன்சர் அடிக்க முடியும். ஸோ நீங்கள் ஆங்கிலத்தில் அந்த வேர்ட்ஸை மட்டும் பாருங்கள். டிராஃப்ட் டியூப். அப்போ டிராஃப்ட் டியூபோடைய ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே வேறு ஆப்ஷன்லேயே பாருங்கள். இம்ப்ளஸ் டர்பைன் நிறைய டைப் நமக்கு சிலபஸில் வந்து கெப்லான் டர்பைனும் அண்டு ஃப்ரான்சிஸ் டர்பைன் மட்டும்தான் நமக்கு சிலபஸில் இருக்குது மக்களே. நமக்கு கெப்லான் டர்பைனும் ஃப்ரான்சிஸ் டர்பைன் மட்டும் தான் சிலபஸில் இருக்குது. இந்த டிராஃப்ட் டியூப்னு சொல்லுவாங்கள்ல, இந்த டிராஃப்ட் டியூப் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? தண்ணியை வெளியேற்றக்கூடியது. ஓகே, வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜிங் த வாட்டர், டிஸ்சார்ஜ் பண்ணும், வாட்டரை வந்து வெளியே தள்ளும். இந்த டிராஃப்ட் டியூப் அப்படின்றது எதில் இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த டிராஃப்ட் டியூப் அப்படின்றது எதில் இருக்குன்னா கெப்லான் டர்பைனில் தான் இருக்கும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டயக்ராம் பண்ணால் உங்களுக்கு புரியும். கெப்லான் டர்பைன் இருக்குது பாருங்கள். டிராஃப்ட் டியூபு கெப்லான் டர்பைனில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் காம்பனண்ட் தான் அது. ஸோ வேறு எதுலேயுமே அது இருக்காது. ஓகேங்களா? அப்போ டிராஃப்ட் டியூப் அப்படின்றப்போ நீங்கள் இங்கே டேரெக்டாக எடுத்துக்கலாம். இதுக்கு ஆன்சர் என்னது? ஈஸி. அந்த ஒரு வேர்டு தெரிஞ்சு தான் போதும். டிராஃப்ட் டியூப்ன்றது எதில் யூஸ் பண்ணுவாங்க? கெப்லான் டர்பைனில் யூஸ் பண்ணுவாங்க. டிராஃப்ட் டியூப்ன்றது எதில் யூஸ் பண்ணுவாங்க? கெப்லான் டர்பைனில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு தான் நீங்கள் போட்டுருக்கலாம் ஈஸி. ஸோ அடுத்த கொஸ்டின் தமிழில் தெரியலையா? ஓகே. கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ வென் கம்பேர்டு, அதாவது டிரான்சிஸ் டர்பைன் வென் கம்பேர்டு கெப்லான் டர்பைன் அண்ட் ஃப்ரான்சிஸ் டர்பைன். கெப்லான் டர்பைன் இருக்குது. கெப்லான் டர்பைன் அதை ஃப்ரான்சிஸ் டர்பைனுடைய கம்பேர் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியது எது அப்படின்னா இந்த கெப்லான் டர்பைன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். இருக்கிற டர்பைன்களே நிறைய டர்பைன்ஸ் இருக்குது. இம்ப்ளஸ் டர்பைன் இருக்குது, ப்ராபபிள் டர்பைன் இருக்குது, ஃப்ரான்சிஸ் டர்பைன் இருக்குது, கெப்லான் டர்பைன் இருக்குது. இந்த எல்லா டர்பைனை கம்பேர் பண்ணும்போது கெப்லான் டர்பைன் தான் ஹெவி ஸ்பீடு, செம ஸ்பீடாக இருக்கும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெப்லான் டர்பைன்லேருந்து ஃப்ரான்சிஸ் டர்பைன் வேறுபட காரணம் என்ன? ஃப்ரான்சிஸ் டர்பைனை கெப்லான் டர்பைன் ஒப்பிடும் பொழுது சரியான கூற்று என்னன்னா இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதோடைய பரிணாம வளர்ச்சி தான் உங்களுக்கு தெரியும். ஃப்ரான்சிஸ் டர்பைனோடைய பரிணாம வளர்ச்சி தான் அட்வான்ஸ் மாடல் தான் கெப்லான் டர்பைன். இது ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு பரிணாம வளர்ச்சியில் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா லோ ஸ்பெசிஃபிக் ஃபீடு தான் எது? ஃப்ரான்சிஸ் டர்பைன். அதுதான் இங்கே வேறுபடுது. இது ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ நடத்துனது வச்சு ஈஸியாக போட்டுருக்கலாம். நல்ல ஒரு கேள்வி.
ஸோ அடுத்து இந்த கெப்லான் டர்பைன், நல்ல ஒரு கேள்வி. கெப்லான் டர்பைன் அப்படின்றது ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் சொல்லியிருப்பேன், ஆக்சியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன். ஸோ ஈஸியாக போட்டிருக்கலாம். இதுவும் நீங்கள் மேலே நடத்தந்து வச்சு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து 30வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டர்பைன் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் ஆப்ரேஷன் அட் பார்ட் ஆஃப் லோடு? அப்போது ஒரு பார்ட் ஆஃப் லோடுக்கு பெஸ்ட்டு டர்பைன் எது? ஃப்ரான்சிஸ் டர்பைனா, ப்ராபபிளர் டர்பைனா, கெப்லான் டர்பைனான்னு கேட்குறாங்க. பார்ட் ஆஃப் லோடுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெப்லான் டர்பைன் தான். அதை விட பெஸ்ட் எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயும் பெஸ்ட்டுடா, எதுனா ஒன்று பெஸ்ட்டுன்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் கெப்லான் டர்பைன் போட்டு விட்ரு. பெஸ்ட்டு எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு அதுதான். ஃப்ரான்சிஸோட அட்வான்ஸ் மாடல் அது. ஸோ இப்போ ஃபைனல் கொஸ்டின். ஸோ மெயின் காம்போனன்ட் ஆஃப் கெப்லான் டர்பைன், மெயின் காம்போனன்ட் என்னென்ன காம்போனன்ட் கொடுத்துருக்காங்க பாரு. மெயின் காம்போனன்ட்ஸ்: ஸ்க்ரோலிங் கேசிங், கைட் வென் மெக்கானிசம், ஹப் வித் வென்ட்ஸ் ஆர் ரன்னிங் ஆஃப் டர்பைன், டிராஃப்ட் டியூப். இது எல்லாமே வரும். ஓகேங்களா? இதை தான் நான் உங்களுக்கு மெயின் நல்லா ஒரு செகண்ட் நான் காட்டுறேன், நல்லா பார்த்துக்குங்க. ஜூம் பண்ணியே காட்டுறேன். இங்கே தமிழில் படிக்காதீங்க மக்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்க்ரோலிங் கேசின்னு கொடுத்துருக்காங்க, உருள் உரைன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிக்க முடியாது, இங்கிலீஷ்லேயே படிச்சிக்கிங்க, அது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த 4 வேர்டு அப்படின்னு பார்த்து வச்சிங்க. ஸ்க்ரோலிங் கேசிங், இந்த மெக்கானிசம், கைட் மெக்கானிசம், ஹப்பு, டிராஃப்ட் டியூப், இதெல்லாம் இது ஒரு மெயின் காம்போனண்ட்டு. இதில் தான் இருக்கும், கெப்லானில் தான் இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் டயக்ராமில் போனீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேலே நீங்கள் டயக்ராம் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ ஸ்க்ரோலிங் கேசிங்கா, அது இருக்குது பாரு, ஸ்க்ரோலிங் கேசிங். அப்புறம் ஹப்பு, இது இருக்குது பாரு, ஹப்பு, ரன்னிங் வித் பிளேட், ஹப்பு. அதுக்கப்புறம் மெக்கானிசம், ரன்னிங் வென்ஸ் பிளேட்ஸ், இது இருக்குது பாரு. அப்புறம் டிராஃப்ட் டியூப் இங்கே இருக்குது பாரு. வேறு என்ன கொடுத்துருந்தாங்க? வேறு என்ன இருக்குது? கைட் பண்ணி சொல்லிட்டு எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்த்தது டாபிக். இப்போ இந்த யூனிட்லேருந்து மட்டுமே நமக்கு 20 கொஷின்ஸ் வரும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த யூனிட்லேருந்து மட்டுமே, அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிசம் அண்ட் டர்போ மிஷினரியிலேருந்து நமக்கு வந்து 20 கொஷின்ஸ் வரப்போது நமக்கு தெரியும். இதில் நம்ம பார்த்துட்டு இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்க டாபிக் என்னென்ன டாபிக் அப்படின்னா, பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்படின்ற டாபிக் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நம்ம யூடியூப்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது இன்றைக்கி பார்த்தது கெப்லான் டர்பைன். இந்த 2 டாபிக் இந்த யூனிட்டில் இன்னையோடு முடியுது. ஸோ 2 டாபிக் முடிச்சாச்சு. ஓகேங்களா? மீதி இருக்கிறதுல ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு முடிச்சு விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? 30 நாளில் மெக்கானிக்கல் சிலபஸ் முடிக்கிறேன். எக்ஸாமை சிறப்பாக பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.